இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ராஜ்யசபைக்கு என் தம்பிக்கு ஒரு இடம் கொடுங்கன்றாங்க. அப்ப கூட விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே, அந்த கட்சியினுடைய லட்சியமே அவங்களுடைய தம்பியை டெல்லிக்கு அனுப்பணும். நான் சரியா சொல்றேன், 5 வேட்பாளர்களுக்கு ஒரு பைசா தேமுதிகவுல இருந்து செலவழிக்க அவங்க முடியல அல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு தேவையான தொகையை நாங்க கொடுத்தோம். ஆனா கொடுத்ததை மொத்தமா எங்க கிட்ட கொடுன்னு வாங்கிட்டு அந்த வேட்பாளர்களுக்கு இவங்க வந்து ஒரு மினிமம் கூட கொடுக்காம அவங்கள பாவம் சோறு தண்ணி இல்லாம அலைய விட்டாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் வந்து திமுகவின் சார்பா வழங்கியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க தம்பிக்கு சீட்டு தனக்கு நோட்டு, இதுதானே அவங்க கொள்கை. அவங்க அதிமுகவில் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பொதுவாகவே இவங்க அவருடைய செயலிழந்த தன்மை வந்தப்பவே அவங்க வந்து பொதுவாக பிரேமலதா அந்த கட்சியினுடைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தப்போவே அவர் இருக்கிற வரைக்கும் பல முறை முயற்சி பண்ணாங்க. அவர் வந்து இந்த அம்மாவை பொதுச் செயலாளர் ஆக்கலை, அவர் தான் வச்சுட்டு இருந்தார். இவங்க எத்தனையோ முறை அவரால் இயங்க முடியாத கூட அவரை கொண்டு வந்து கையை தூக்க வச்சு கையை காட்ட வச்சாங்க. வாயை அசைக்க முடியலனால இவங்க விளக்க சொன்னாங்க. அப்போ கூட அவர் பொதுச் செயலாளர் இவங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய, இன்னும் சொல்ல போனால் அவருடைய நலத்தை கவனிப்பதில் விட இவங்க வசூலில் அதிகம் கவனம் செலுத்தினாங்கன்றது தான். அவருக்கு சிகிச்சை தர்றதை விட அவங்க வீட்டில் இருக்க நாய்க்கு சிகிச்சை தர்றதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்கலாம் செய்தி இருக்குது. அதனால் அவங்க எப்பவுமே முதல்ல அவங்க கூட இருந்த நண்பர்களை காலி பண்ணாங்க. இவர் நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் தான் அவரை வந்து ஒரு மனிதனாக உருவாக்குனார். லியாகத் அலி கான் அவருக்கு வந்து கதை வசனம்லாம், அவருடைய வசனங்கள் தான் அவருக்கு வந்து ஒரு வெற்றியை தந்தது. அவங்க ஒரு டீம், அந்த பொருளாளராக இருந்தார் அந்த எம்எல்ஏ, அவர் பேரில் தான் அவருடைய சொத்துக்கள் கூட இருந்தது. அதை வந்து அவங்க எழுதி வாங்கி இவங்க எல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் விஜயகாந்தே மனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சரியான ஃபார்மில் இல்லைன்ற தகவல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இவங்க விஜயகாந்த் அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் என்ற வகையில் இருந்த எல்லாரையுமே இவங்க தொடர்ந்து வெளியேற்றிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. விஜயகாந்தோட கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அதனால தான் இப்ராஹிம் ராவுத்தர் அதிமுகவில் சேர்ந்தார். அதே போல் லியாகத் அலி கான் அதிமுகவில் சேர்ந்தார். அவருடைய விஜயகாந்தை உருவாக்கின அந்த நண்பர்கள் அத்தனை பேரும், இவருக்கு முதலீடு போட்ட அத்தனை பேரும் விஜயகாந்தை ஒரு சாதாரண விஜயகாந்தை ஒரு நடிகர் விஜயகாந்தா மாற்றின அத்தனை பேரும் அதுக்கு காரணமாக இருந்த, கூட இருந்து உடைச்ச உற்ற நண்பர்களாக உறவினர்களாக இருந்து காப்பாற்றின அத்தனை பேரையும் அவங்க பிரேமலதா வந்தவுடனே பிரிச்செடுத்து விஜயகாந்தை ஒரு கைதியாக்கி அவரை கடைசியில் இயங்க முடியாத அவருடைய நிலை இருந்தது. அது முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த எந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்கன்னு அவருக்கு கோபம் வந்ததோ, எந்த கல்யாண மண்டபத்தை இடிச்ச அந்த திமுகவை அழிக்கணும்னு அவர் நினைச்சாரோ, நம்முடைய கல்யாண மண்டபத்தை அழிச்சாங்க. அவருடைய கனவு, அவருடைய லட்சியம். அவர் வந்து அந்த கல்யாண மண்டபத்தை அவர் வந்து ஒரு கனவு கண்டு அதை உருவாக்கினார். அதையே அவங்க வந்து இடித்தவங்களை இன்னைக்கு சீட்டுக்கு தான் தம்பிக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்றதுக்காக அதையே மறந்து அங்கே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கல்யாண மண்டபத்தில் இவங்க வந்து விஜயகாந்தனுடைய சமாதி வச்சுட்டு அதில் வந்து எல்லார் முன்னாலும் இவங்க அழுவுறது, ஓடுறது, இந்த மாதிரி ஒரு கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதை வந்து அவர் நினைச்ச மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான இடமா அதை மாற்றலை. சரி, இதுதான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் அதிமுகவில் அவங்க கேட்டவுடனே 5 இடம் நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது. ஆனால் இவங்க 5 இடத்தை இவங்க ஆசை இருந்தது, அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இந்த 5 வேட்பாளர்களுக்கு, நான் சரியா சொல்றேன், 5 வேட்பாளர்களுக்கு ஒரு பைசா தேமுதிகவுல இருந்து செலவழிக்க அவங்க முடியல அல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு தேவையான தொகையை நாங்கள் கொடுத்தோம்.
ஆனால் கொடுத்ததை மொத்தமாக எங்ககிட்ட கொடுன்னு வாங்கிட்டு அந்த வேட்பாளர்களுக்கு இவங்க வந்து ஒரு மினிமம் கூட கொடுக்காம அவங்கள பாவம் சோறு தண்ணி இல்லாமல் அலைய விட்டாங்க. நாங்கள் களத்தில் அதிமுக இவங்களுக்கு மொத்தமாக காசையும் கொடுத்து வேலையும் செஞ்சு கடைசி நேரத்தில் பூத்தில் உட்கார்றவங்களுக்கு கூட இவங்க எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அந்த வேட்பாளர்கள் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் செலவழித்து கடைசியில் தேர்தலை எதிர்கொள்கிற நிலை வந்தது. தொண்டர்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட அதிமுக செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுதான் நாங்கள் கடந்த தேர்தலில் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய நிலைமை. இப்போ நீங்க தொகுதிக்கு கொடுத்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா? செலவுக்காக கொடுத்த பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டாங்களா இல்ல விவசாயத்துக்கு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. வேட்பாளருக்கு தரல. அவங்க வேட்பாளர்கள் நிராயுதபாணியா இருந்தாங்க. அவங்க எந்தவித செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லாத நிலையில இருந்தாங்க. அதிமுக தான் மொத்த செலவும் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. இவங்களுக்கு மொத்தமா இவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வேட்பாளருக்கு வந்து செலவழிக்கிறது. அதுவும் அதிமுக வேட்பாளர்னா தொண்டர்கள் வந்து மனமும் வந்து செய்வாங்க. ஆனால் சீட்டையும் இவங்களுக்கு கொடுத்துட்டு செலவையும் காசை கொடுத்து மறுபடியும் செலவழிக்கணும்னு வர சொல்ல அதுதான் இன்னைக்கு தேமுதிக வேட்பாளர்கள் எல்லா இடங்களிலும் மிக குறைந்த வாக்கு 0.4 வாக்கு தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம்ன்றதை இன்னைக்கு அவங்க காட்டிருக்காங்க. இதுல கூட விஜயகாந்த் அவர்களுடைய அவர் மேல வச்சிருந்த மரியாதை, அவருடைய தர்மம், அவருடைய இயல்பு, அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற அந்த மனிதநேயம் கொண்டவர் என்பதனால விருதுநகர்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மகன் விஜய் பிரபாகரனுக்காக முழுக்க எல்லாத்தையும் செலவழித்து களத்தில் நின்று, அதை இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தன்னுடைய சொந்த முயற்சியில் அவரை வெற்றியை நோக்கி அழைத்து போனார். அது முழுக்க அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பு. இவ்வளவும் செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு இது ஒன்று இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ராஜ்யசபைக்கு என் தம்பிக்கு ஒரு இடம் கொடுங்கன்றாங்க. அப்போ கூட விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே, அந்த கட்சியினுடைய லட்சியமே அவங்களுடைய தம்பியை டெல்லிக்கு அனுப்பணும். இது ரொம்ப நாள் கனவு. அவங்க எங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் முதல்ல ராஜ்யசபை கொடுங்க. எதுக்கு ராஜ்யசபைக்கு போறாங்க? பார்லிமெண்ட்டுக்கே இது வரைக்கும் ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. இவங்களால நின்று சுதீஷால தேர்தலில் செலவு பண்ணி வெற்றி பெற முடியாது. அதனால குறுக்கு வழியில MP ஆகணும். அதுக்கு இந்த கட்சியை பயன்படுத்தி இப்போ கூட பாருங்க, அவங்க திமுகவோட சேர்ந்திருக்காங்க. அவங்க ராஜ்யசபை சீட்டு வாங்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு 10 சீட்டை கொடுங்க, 8 சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த 8 சீட்டுக்குரிய பெட்டி கொடுங்கன்னு வாங்குவாங்க. அந்த பெட்டி எடுத்து போய் பத்திரமா வீட்டில் வச்சிருவாங்க. அந்த தொண்டர்கள் ரோட்ல நிற்பாங்க. அந்த தொகுதிகளில் எந்த கூட்டணி அவங்களுக்கு இடம் கொடுத்ததோ அந்த கூட்டணி மறுபடியும் செலவு பண்ணி வேட்பாளருக்கு வேலை செஞ்சாதான் அந்த வேட்பாளர்கள் டெபாசிட்டாவது வாங்குவாங்க. இல்லைன்னா இவங்க நிறுத்துகிற ஒரு சரியான வேட்பாளரை நிறுத்த மாட்டாங்க. அந்த வேட்பாளர்களுக்கும் செலவழிக்க மாட்டாங்க. கட்சி எந்த உதவியும் செய்யாது. அவன் போய் தனியாக நின்றுட்டு அவஸ்தைப்படுவான். இதுதான் அவங்களுடைய கட்சியாக இருக்கு. முதல்ல சொன்னது போல அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய கனவு எப்படி அந்த கல்யாண மண்டபமோ அதுபோல அவர் உருவாக்கின கல்லூரி ஆண்டாள் அழகர் கல்லூரி. இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி விஜயகாந்த் அவருடைய தாய் தந்தையர் பேரில் அவங்களுடைய ஏக்கத்தை தீர்ப்பதற்காக அங்கே இருக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் கல்வி பயிலும் ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக உருவாக்குறதுக்கு அவர் அதை முயற்சி பண்ணி அதை எல்லாமே செஞ்சார். கடைசியில் அதை வித்துட்டாங்க. யார்கிட்ட வித்துருக்காங்க? நாட்டில் கிட்னி திருடி ஒரு ஃபேமஸான கல்லூரிக்கு அதுக்கு புரோக்கர் யாரு? ஏவா வேலு. இன்னைக்கு ஏவா வேலு வச்சு எப்படி ஆண்டாள் அழகர் கல்லூரியை வித்தாங்களோ அது போல கேப்டன் டிவி என்னாச்சு? அவர் தன்னுடைய படத்துல இருந்து அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு சிறந்த ஒரு தொலைக்காட்சியை உருவாக்குறோம், கேப்டன் டிவி உருவாக்குறாரு. இப்போ அதை சுத்தமாக முடமாக்கிட்டு அந்த இடத்த விற்கிறதுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நல்ல இடத்துல இருக்கு, 1 ஏக்கருக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. அதை வித்திருக்கும் இவங்க இப்போ எல்லாத்தையுமே விஜயகாந்த் பேரில் அல்லது விஜயகாந்தினுடைய சொத்து அது இருந்ததுன்னா அது பின்னால் பிரச்சனை வரும். அதனால எல்லாத்தையும் தான் பேரில்
தன்னுடைய தம்பி பேரில் தன்னுடைய தாய் வழி குடும்பத்தின் பேரில் மாற்றணும். ஏன்னா விஜயகாந்தினுடைய உறவினர்கள் நாளைக்கு ஏதாவது கிளைம் பண்ண போகிறாங்கன்றதுக்காக அவங்க மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. அதுபோல் இன்னைக்கு கட்சியை வித்துட்டாங்க. தேமுதிகவை இன்னைக்கு தம்பிக்கு ஒரு இடம் கொடுத்ததோடு இல்லாமல் அது மொத்தமாக பேசி ஏவாவேலு நல்ல ரேட்டு கொடுக்குறாருன்னு அவங்க வித்துட்டாங்க. அதனால் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரமாக தான் அரசியலை பார்க்குறாங்க, கட்சியை பார்க்குறாங்க. அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு தொண்டன் அந்த கட்சியிலிருந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வரணுன்ற எண்ணமே கிடையாது. அதுக்கான முயற்சியும் அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ கூட இவங்களுக்கு துணை முதலமைச்சர் கேட்டு தான் ஆட்சியில் பங்கு கேட்டு தான் இங்கேருந்து அதிமுகவிலிருந்து கழட்டி விடப்பட்டாங்க. அவங்க திமுகவிலையும் போய் இவங்களுக்கு ஏதாவது பதவி கேட்பாங்களே ஒழிய அந்த தொண்டர்கள் ஒரு தகுதியானவர்கள் உடைச்சவர்களுக்கு சீட்டை வாங்கி கொடுத்து அவங்கள வெற்றி பெற வைக்க மாட்டாங்க. வெற்றி பெறணுன்றது அவங்க நோக்கம் இல்லை. அவங்களுக்கு செய்யறதுனால இவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இவங்களுக்கு அவங்க தம்பி சம்சாரம், அவங்க தம்பியினுடைய வகைராக்கள், இவங்களுடைய வகைராக்கள், இந்த மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மகனை கூட ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்றதை விட தன்னுடைய தம்பியை பாதுகாக்கணுன்றதான் அவங்களுடைய இலக்காகவும் லட்சியமாகவும் இருக்குது. அதனால் அவங்க இதை திமுக புரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஏமாந்தது திமுகவாக தான் இருக்குமே தவிர இவங்களை சேர்த்ததுனால எந்த பலமும் திமுகவுக்கு வராது. சார், பெத்த மகனை விட தம்பி முக்கியமாக போயிட்டாரா? இல்லை, அவங்க முதல்லையே தம்பியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அக்கா தம்பி பாசம் நீங்கள் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு முதலீடு பண்ணது எல்லாமே ஏவாவேலுனுடைய ஆட்கள். அது எல்லாம் நடத்தினாங்க. அந்த மேடையில் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மேடையில் எவ்வளவோ மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்தாங்க. யாரையாவது அவங்க பேர் சொன்னாங்களா? அவங்க சொன்ன 3 பேர். ஒன்று விஜய் பிரபாகரன், எல்கே சுதீஷ். இவங்க ஒரு கடைசியில் அந்த நன்றி உரை சொல்ல அந்த மாவட்ட செயலர் வெங்கடேசன் பேரை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர இவங்க தான் அந்த மாநாட்டை நடத்தினாங்க, இவங்க தான் உழைச்சாங்க, இவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க, கட்சி நடத்துகிறாங்கன்னு அவங்கள தான் பாராட்டினாங்க. அப்போது அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இவங்களை நம்பி எப்படி இருப்பாங்க? ஏதோ விஜயகாந்த் மேலே இருக்கிற ஈர்ப்புல அவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க விஜயகாந்தா நடிக்கிறாங்க. ஆனா இவங்க விஜயகாந்த் இல்லைன்றதை அவங்க உணரணும். ரெண்டாவது, இன்னொன்று, அம்மாவுக்கு பிறகு நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் பெண் தலைவர்னு அவங்க தன்னை தாடிய இதை மாதிரி நினச்சி தான் ஏற்கனவே சசிகலா கொண்டை போட்டுக்கிட்டு அது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அது மாதிரி காரில் உட்காந்துக்கிட்டு போய் தான் கடைசியில் இன்னைக்கு நடுத்தூருக்கு போனாங்க. இவங்க அதே தவிர இவங்க செய்கிறாங்க. அதனால் எதையுமே அவங்க கற்பனையா மக்கள் ஏமாளிகள் நம்மளை ரசிக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு யாராவது செஞ்சாங்கன்னா அது மக்கள் இவங்களை விட புத்திசாலிகள். விஜயகாந்த் மேலே இருக்கிற பற்று மக்களுக்கு எப்பவும் உண்டு. அவருடைய நல்ல குணங்களுக்கும் அவருடைய நல்ல செயல்களையும் இன்றைக்கும் மக்கள் ஒரு பகுதியினர் விரும்புகிறாங்க, ரசிக்கிறாங்க, ஏற்கிறாங்க, அவரை மதிக்கிறாங்க. ஆனால் அதுக்காக அவர் எந்த தகுதியும் இல்லாத அவரை வச்சு வியாபாரம் செய்கிற பிரேமலதாவை ஏற்றுக்க மாட்டாங்க. சார், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. 365 நாளும் கேப்டனுடைய இதில் பார்த்தீங்கன்னா உணவு வழங்கிட்டு இருக்காங்க சார். இல்லை, உணவு வழங்கிட்டு இருக்காங்கன்றது உண்மைதான். ஆனால் யார் வழங்குறாங்க? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பாவம் அவங்க நிதி திரட்டிட்டு அந்த போட்டுட்ருக்காங்களா? அதை கூட இவங்க வீட்டில இருந்து காசு எடுத்து போடல, அல்லது இவங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர சொல்ல வாங்குறதுல இருந்து எடுத்து போடலை. மாவட்ட செயலாளர் தலையில் இன்னைக்கும் அதை திணிச்சு அவங்க போடுறதை இவங்க சோறு போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கட்சியில் நான் ஏற்கனவே சொன்னேன், விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் இவங்க 3 பேர் பேரை சொன்னாங்கன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன், எல்கே சுதீஷ், இந்த 3 பேர் தான் அந்த கட்சின்னு காட்டினாங்க. இந்த கட்சிக்கு உடைச்சவங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் திமுகவோட இந்த பேச்சுவார்த்தைக்கு போக சொல்ல அல்லது ஒப்பந்தம் போட சொல்ல யார் போனாங்க? விஜய் பிரபாகரன் போனாரா? இல்லை.
விஜய் பிரபாகரன் முதல்லயே உறுதியா இருந்தாரு. அவருக்கு ஏன்னா நேரடியா பார்த்தாரு. அவர் விருதுநகர் தொகுதியில போட்டியிட சொல்ல அதிமுக அவரோட கூட இருந்து ஒவ்வொரு தொண்டனும் அவரை வந்து எப்படி அணுகுனாங்க, அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க, விஜயகாந்தை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்கன்றத அவர் நேர்ல பார்த்தாரு. அதனால அதிமுகவோட தான் அவர் கூட்டணி சேரணும். அதிமுகவும் சுதீஷ்க்கு ஒரு இடத்தை இவங்க கேட்குறாங்கன்னு ஒன்று இந்த தேர்தலில் தர்றதுக்கு தயாராக தான் இருந்தோம். ஆனால் இவங்க சுதீஷுக்கு கேட்டுட்டு எனக்கு துணை முதலமைச்சர் கொடுன்னு கேட்ட பிறகுதான் நாங்கள் வந்து இதெல்லாம் இது விடாது, நாங்கள் விஜயகாந்துக்காக அந்த கட்சிக்காக ஒரு இடத்தை தரோன்றது வேற, அதுக்காக நீங்கள் கேட்கறதெல்லாம் தரணும், உங்களை போய் துணை முதலமைச்சர் ஆக்கினா வந்து இன்னும் இந்த கட்சியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பதவி தர முடியும், அதனால நாங்கள் கூட்டணி மந்திரி சபைன்றது எங்ககிட்ட கிடையாது, நாங்கள் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க திமுகவை நோக்கி போனாங்க. ரெண்டாவது, அந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த வகையிலும் விஜய் பிரபாகரன் போகவே இல்லை. விஜய் பிரபாகரன் இதுவரைக்கும் இந்த நிலையில அரசியல்ல எந்த நகர்வும் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு அமைதி ஆயிட்டாரா இல்லை அவரை சிறை வச்சிருக்காங்களான்னு கூட தெரியாத ஒரு நிலையில இருக்கு. இது அது உங்க குடும்ப பிரச்சனை, அது அரசியல் கேள்வியா நீங்க கேட்டதுனால அதை சொல்றேன். நன்றி சார். வணக்கம்.